படிங்கம்மா பாலா மேடம் படிங்க. Bala madam, you have joined us? Oh, she's not joined us. Okay. Chandrasekhar sir, can you read? ஹரிணக ஜாக்ரா விபேசி நான்குடம் ஏற்படுகிறது. வியாக்ரா என்பது ஐந்தாம் வேற்றுமையாகும். ஒரு பொருள் மற்றும் அவ்விரண்டினுள் அதிக நிலையான பொருள் ஐந்தாம் வேற்றுமையை ஏற்கும். உதாரணம், விருக்ஷாத் வர்ணம் பததி. இங்கு மரம் என்றும் மரம் மற்றும் இலையின் பிரிதலின் போது மரம் நிலையாக இருப்பதால் அது ஐந்தாம் வேற்றுமையில் இருக்கிறது. பூர்வக முன்னர் மூத்த, பரக பின்னர் இளைய, சிரேஷ்டக சிறந்தது முதலிய அடைமொழிகளை குணவாச்சகாக உபயோகிக்கையில் எது மற்றதை விட முன்னதோ பின்னதோ அல்லது சிறந்ததோ அது ஐந்தாம் வேற்றுமையை ஏற்கும். கட்டி மட்டுமா மேடம்? அதை மட்டும் முடிச்சிருங்க அந்த மூணு. ஓகே. உதாரணம், பரதன் லக்ஷ்மணனை காட்டிலும் மூத்தவன். யாரை காட்டிலும் மூத்தவன்? லக்ஷ்மணனை காட்டிலும், லக்ஷ்மணாத் மூத்தவன், லக்ஷ்மணனை காட்டிலும் மூத்தவன், லக்ஷ்மணாத். இது அதனாலதான். உதாரணம், காளிதாசக பவபூதேஹே பவபூதேஹே சிரேஷ்டக. காளிதாசர் பவபூதியை விட பவபூதியை காட்டிலும் சிறந்தவர். யாரை காட்டிலும் சிறந்தவர்? பவபூதியை காட்டிலும், பவபூதேஹே. Okay. So I think we have gone through. Okay sir, you can mute yourself. We have gone through all these rules. இந்த rules எல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். நேத்திக்கும் நம்ம பார்த்தோம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது. ஸோ யாருக்கு வந்து பரதக லக்ஷ்மணா பூர்வக அப்படிங்கும்போது யாரை காட்டிலும் அப்படிங்கிறது லக்ஷ்மணனை காட்டிலும் அதுக்கு தான் அவருக்கு தான் வந்து பஞ்சமி கொடுக்கணும். ஓகே, தட் இஸ் வேர் வி ஹேவ் டு சி. எல்லாமே அப்படியே இப்போ நான் உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கும் பொழுது you are able to see, right, the vibhakti exercise. You all are doing it well. அது பண்ணும்பொழுது you yourself know யாருக்கு என்ன எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் பூர்வக யாரை காட்டிலும், எல்டர் டு whom, அந்த அவருக்கு வந்து they get the panchami. That is what they say. Okay, whoever is that. Yes. The next Vijayalakshmi madam, நீங்க படிங்கம்மா. சக என்பது ஐந்தாம் வேற்றுமை பொருளில் பெயர் சொற்களுக்கு இணைக்கப்படுகிறது. உதாரணம், ராமா ராமதக, ஹரேஹே ஹரிதக, நத்யாக நதிதக, குரோஹோ குருதக. ராமா ராமதக இரண்டின் பொருளும் ஒன்றே. இதை மேலும் நன்றாக அறிய கீழுள்ள வாக்கியங்களை கவனமாக படிக்கவும். பதத்தி விருட்சதக பர்ணம் பதத்தி. பாலக சாலாயாக ஆகதவான். பாலக சாலாதக ஆகதவான். மேல படிக்குவா மொத படிங்கம்மா. शाकायाः फलं पतितं. शाकातः फलं पतितं. Okay ma, you can mute yourself. ரொம்பவே டிஸ்டர்பன்ஸ் மியூட் பண்ணி. So this also we know, we have studied
அந்த ராமாத்துங்கிறதுக்கு பதிலா ராமத்தக நம்ம எழுதலாம். ஓகே, ராமத்தக, நதீத்தக, குருத்தக, ஹரேஹேங்கிறதுக்கு ஹரித்தக. So this can be written. That is called tasil prayogam. Taha அப்படிங்கிறது that's called tasil prayogam. So we can write that. இப்போ அவங்க படிச்ச மாதிரி இந்த விருக்ஷாத்துங்கிறதுக்கு விருட்சத்தக. மேடம் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு சீதாலட்சுமி, இதுல இந்த அந்த பலம் ஷாக்கா தக அது அந்த யூசேஜ்ல பலம் பதித்தம்னு வருது இல்ல, இம் எண்டிங் அப்படி வருது. இது மாதிரி பலம் பதித்தம்னு வருது. ஓகே, அத நீங்க மீட் பண்ணுங்க, நான் சொல்றேன். அதாவது இது வந்து என்னன்னா, இது வந்து இத்த பிரத்யம். ஓகே, இது வந்து நம்ம ஆர்டினரி பாஸ்ட் டென்ஸ், அதாவது பாஸ்ட் டென்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்றோம். இப்ப நம்ம பட்டித்தவான் கீழே விழுந்தார், அப்புறம் அதுலயே இன்னொரு பிரத்யம் இருக்கு, அது இத்த பிரத்யம் இருக்கு. அது இத்த பிரத்யம் எப்படின்னா, யூஸ்வலி இட் இஸ் யூஸ்ட் இன் த பாசிவ் ஃபார்ம் ஃபார் அந்த வான் பிரத்யம், தவத்து பிரத்யக்காக பாசிவ்ல யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் ஆக்டிவ். ஸோ அது எப்படி வரும் அப்படின்னா, தட் டிக்ளைன் பதித்த அப்படிங்கிறத இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ படித்தவான் அப்படின்னு நீங்க சொல்றேன், படித்தவான், படித்தவதி, இது நம்ம தெரியும் இல்லையா, நம்ம எல்லாருக்கும் நம்ம போன இதுல கூட பண்ணினோம். அதை இப்ப அதுல என்ன பண்ணணும்னா, அந்த இத்த பிரத்யம் இஸ் வெரி சிம்பிள். அதுல ஒரு சின்ன ட்ரிக் என்னன்னா, அந்த படித்தவான்கிறதுல அந்த வானை எடுத்துடணும். ஓகே, வானை எடுத்துட்டோம்னா அந்த பட்டித்தங்கிறது அது பிராத்திபதிக்கம் மாதிரி ஆயிடும். அது அந்த பட்டித்தா வந்து அது வந்து தட் இஸ் ஆல்சோ பாஸ்ட். பட் அது வந்து எப்படின்னா, தட் படித்தவான் எப்படி படித்தவான், படித்தவதி, படித்தவத் எப்படி வருதோ அத மாதிரி படித்தக, படித்தா, படித்தம், ராம சப்த, சீதா சப்த, பலம் சப்த மாதிரி அது வரும். அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னானா, அது வந்து அதாவது இப்போ இதுல வந்து மரம், சாரி பழம், பதித்தம், கிளை. இப்போ வந்து எப்படி நம்ம சொல்றோம், அது ஷாக்காத்தக அப்படின்னா ஷாக்காயாஹா, ஃப்ரம் த பிரான்ச். ஷாக்காத்தக கிளையில் இருந்து, பழம் விழுந்தது, இதுதான் இதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன். இப்ப இதுல வந்து இந்த விழுந்தது நம்ம வந்து இத வந்து இது எப்படி சொல்லலாம், ஆபத்தித் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்க வந்து இவ வந்து பாஸ்ட் டென்ஸை வந்து இப்படி யூஸ் பண்ணியிருக்கா. பதித்தம் இந்த இத்த பிரத்யில வந்து இட் வில் டேக் த அந்த பலம் வந்து என்ன ஜெண்டரோ, என்ன இதுவோ லிங்கமோ, அந்த லிங்க வந்து இதை எடுத்துக்கும். ஸோ அது பதித்தக புல்லிங்கனா பதித்தக. இப்ப ராமா கீழே விழுந்தா அப்படின்னா ராமக பதித்தக, சீதா விழுந்தா அப்படின்னா சீதா பதித்தா, பலம் அப்படின்னு வந்தானா பதித்தம். புரியுதா மேடம்? ஓகே ஓகே ஓகே, சாரி நான் இது வந்து கொஞ்சம் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண வச்சுக்கேன். ஏதாவது நம்ம இதுலயே இது வரல இல்லையா, அது புது டாபிக்கா இருக்கு. இல்ல இத்த பிரத்யம் வரும் உங்களுக்கு. இன்னும் 2 கிளாஸ் போனானா அதுல ஆக்சுவலி இந்த புக்ல கிடையாது, ஆனா ஸ்டோரியில வரும். ஓகே, நான் கர்த்தரி கர்மணி பண்ணும்போதுதான் அதை பண்ணணும் அப்படின்னு. பிகாஸ் யூஸ்வலி இட் இஸ் யூஸ் ஒன்லி இந்த கர்மணி. பட் அது அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இப்ப நீங்க அடுத்த சென்டென்ஸ் படிங்க, உங்களுக்கு புரியும் பாருங்க இன்னும் கூட நல்லா. பக்தேன பக்தேன தேவியாக வரக பிராப்தக, தேவிதக வரக வரக பிராப்தக. இப்ப இதுக்கு மீனிங் சொல்லுங்க, மீனிங் சொல்லுங்க. பக்தர்களுக்கு வரம் பிராப், ஓ இங்க வந்து அந்த பக்தர்களுக்கு தேவியால் வரம் அளிக்கப்படுகிறதுன்னு வருதா? அது
இப்ப வந்து இங்க பாசிவ்ல வருது பாருங்க. எப்படின்னா பக்தேனன்னு வந்துருச்சு திருத்தியா விபக்தியில. பக்தேன. ஓகே, அப்போ அப்போ வரமளிக்கப்படுகிறார்கள் அப்படி வருது. பக்தேன வரமளிக்கப்படுகிறார்கள். தேவியாக தேவியிடமிருந்து. தேவியிடமிருந்து தேவியாக அதெல்லாம் மாறவே மாறாது. வரக இப்ப வரகங்கிறது புல்லிங்க. வரக இஸ் புல்லிங்க. சோ இந்த பிராப்தகவும் இதேதான், யுக்த பிரத்யய தான். ஓகே ஓகே. அப்போ அப்ப பெறப்பட்டது அப்படின்னு வரும். பக்தனால் தேவியிடமிருந்து வரம் பெறப்பட்டது. பாசிவ் வாய்ஸ். என்னமா எனக்கு தெரியல, எங்க எங்க ரெஃபர் பண்றா புரியல எனக்கு. எப்படி பண்றாரு? பேஜ் 8மா, பேஜ் 8. பேஜ் 8. ஓ அங்க 8th லெசன் பேஜ் 8. ஓகே ஓகே ஓகே. நாலாவது சென்டென்ஸ். थैंक यू. அது கர்மணி பிரயோகத்துல இருக்கு. அந்த கர்மணி பிரயோகத்துல இருக்கிறதுனால அது வந்து பக்தேன பக்தனால் தேவியிடமிருந்து வரக பிராப்தக. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, பலம் பதித்தம். பலம் வந்து நபும்சகலிங்கம், அதனால பதித்தம் வந்திருக்கு. இங்க வரகங்கிறது புல்லிங்கம், அதனால அந்த பிராப்தங்கிறது வந்து பிராப்தகன்னு வந்திருக்கு. இதுதான் அந்த யுக்த பிரத்யயோகம். when we learn we will learn about it. okay who was reading? Vijay yaar படிச்சிட்டு இருந்தா? இத விஜயலட்சுமி மேடம் படிச்சிட்டு இருந்தாங்களா இல்ல யாரோ படிச்சிட்டு இருந்தாரு? அப்பதான் சீதாலட்சுமி மேடம் டவுட் கேட்டாங்க. விஜயலட்சுமி தான் மாதா. விஜயலட்சுமி மாதா படிங்கம்மா, இந்த கடைசி அந்த சென்டென்ஸ் படிச்சிருங்க. சக சத்யாஹ புஸ்தகம் ஸ்வீகிருத்தவான். சக சரஸ்வதிः புஸ்தகம் ஸ்வீகிருத்தவான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சரஸ்வத்தியாங்கிற பஞ்சமிய நீங்க சரஸ்வதி தகன்னு போடலாம். ஓகே, புஸ்தகம் ஸ்வீகிருத்தவான், ஸ்வீகிருத்தவதி, ஸ்வீகிருத்தவத். இது வந்து இக்தவத்து பிரத்யயம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்ப இந்த லெசன்ல வந்து நம்ம போன லெசன்ல தான் இக்தவத்து பண்ணினோம். இந்த லெசன்ல வந்து நம்ம இக்துவா பிரத்யயம் பண்ணினோம். துவா பிரத்யயம் லெப் பிரத்யயம் நம்ம பண்ணினோம் அன்னைக்கு. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் துவா அண்ட் லெப் பார்த்தோம். துவானா துவா அண்ட் லெப் ஆர் த சேம் திங்ஸ். தே கன்வே த சேம் மீனிங். ஒரு ஆக்ஷன் முடிஞ்சு இன்னொரு ஆக்ஷன் ஆரம்பிக்கும் போது, ரெண்டு ஆக்ஷன் ஒருத்தர் பண்ணும்போது முடிஞ்ச ஆக்ஷன் கெட்ஸ் த துவா பிரத்யயம். அது உபசர்க்கத்தோட வந்ததுன்னா அது லெப்பா மாறிடுறது. இதுதான் நம்ம பார்த்தோம். அப்போ இதுல வந்து இந்த அபியாசம் ஐ திங்க் we can do for the homework. அபியாசம் வந்து homework பண்ணலாம். Okay, it's a lot of abhyasas here. Okay, 1 2 3 4. Okay, four things are there. You can do that for abhyasam this week because okay, please do it. இப்போ இந்த questions பாருங்க கீழே. come to page 11 all of you. Tamil book, Rome, the questions are there. In English book somebody can say the page because I don't know. Okay, 145. Okay, so kebhyah falani patanti. இப்போ கேபியஹ அப்படின்னு வந்துடுறதுனாலே நம்ம புரிஞ்சுக்கணும் that is பகுவச்சனம். 147. Okay, please, yeah, English students please take your books. So that is question answers. கீழுள்ள வினாக்களுக்கு சம்ஸ்கிருதத்தில் விடை அளிக்கவும். இந்த மாதிரி questions கொடுக்கும்போது please don't answer in English or Tamil. Please answer it Sanskritam only. Okay, so கேபியஹ
இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம்ல அந்த எக்ஸசைஸ்லேருந்து தான் கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த எக்ஸசைஸ்லேருந்து தான் வரும். ஸோ கேபியக அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் கேபியக இஸ் ப்ளூரல். எதுலேருந்து பலானி பதந்தில விருக்ஷேபியக. ஓகே, நீங்கள் இதில் விருக்ஷாத்னு போடக்கூடாது. பிகாஸ் த கொஸ்டின் இஸ் கேபியக ப்ளூரல். ஓகே, then ग्रामीणः कुतः आगच्छति? ग्रामतः, from the village. तरुण्यः कस्याः नन्दति? This is a question that is always asked. तरुण्यः कस्याः नन्दन्ति? अதான் அந்த கௌமுத்யவ இது கொடுத்திருந்தாங்கல்ல, கௌமுத்யாः நந்தந்தி. So I think we can write these questions. The answers are all only in the sentences that we have done. So you can do this. Okay, so these are all questions that we have to do. Okay, I want to do the katha with you. We have time. Katha I want to finish in one day. I don't want to take it to the half. So I will do the katha today. Okay, so katha vandu start reading. When you start reading, I will be asking you the grammatical peculiarities and you have to tell me. Okay, because we have done all the 7 vibhaktis and we have done the lakaras. Yesterday again we did the 2 lakaras again. Okay. And we have done tavatu pratyay, tva pratyay, das pratyay. Enna irukko adha solluங்க. Okay, okay, so I want who's ready? Vijayalakshmi madam ready. Okay, Deepti, can you start? Bona madam book vaangitela? Bhuvaneshwari madam? Okay, so that. மேடம் தீப்தி அனுப்ப சொல்லியிருந்தேன், அனுப்பியிருக்கா மேடம் அவங்களுக்கு? அனுப்பிச்சிருக்காங்க. 7 பாடம் நான் பிரிண்ட் அவுட் எடுத்தேன். ஒரு பாடம் தான் எனக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கல முடியல. 7 பாடம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன். ஆமா, இப்போ 8வது பாடம் இருக்காமா உங்களுக்கு? ஆபீஸ் இல்ல, இப்போ இவாளுக்கு ஆபீஸ் இல்ல. இது நீங்க ஆபீஸ் எடுத்து வந்துருவா. நான் இந்த வாரம் எனக்கு வந்துருமா, நான் கவனிச்சுட்டே தான் இருக்கேன். Okay, okay. Deepti, are you there? Yes ma'am. Yeah, can you read the story? I'll read. Katha sadhunam jeevanam. Ganga tire ekah sadhuhu asit. Okay, stop here. Now tell me, what did you understand? Ganga tire, what is Ganga tire? On the banks of the river Ganga. Okay, that is there, but what vibhakti is it? Ganga tire. So what did you say? What did you say in English? What did you say in English now? What is the translation you gave? On the banks of Ganga. On the banks, right? When there is in, on, at, what will be the vibhakti? Which vibhakti it will be? Yes, Deepti, you have attended the vibhakti class also of mine. I'm not talking about Pravesha class. I'm talking the video class. I'm talking about my class. I have told you what will be there. In, on, at. Ma'am, your voice is breaking. Not able to hear you clearly. Okay. Now can you hear me? Yes, now it's fine. Yeah, tell me. What is in, on, at? What is the vibhakti that comes? Location. It is the locative. What is the locative? If you don't know, say don't know, because we not waste time. Okay, ma'am. What do you want to say? Do you want to try, or do you want to say you don't know? May I know the answer better, ma'am? Pardon? May I know the answer, ma'am? Okay. May I know the answer? Yeah. So it is always in, on, at is always 7th vibhakti. Saptami vibhakti. 7th Saptami vibhakti. Okay. Saptami vibhakti. That is why it's Ganga tire. Okay. Always keep in your mind. Read what. Now, ekah sadhuhu. What is sadhuhu? Sadhuhu is what is?
It is okay. It is the name, a saint, anybody, sadhu, whatever it is. But what is it? It is what? Prathama vibhaktiya, dvitiya vibhaktiya. What is it? Sadhuhu, guruhu word. Prathama vibhakti. Prathama vibhakti. Okay. What is it? Ekavachanam. Ekavachanam. Okay. What is ekaha? One. Yeah, that is okay. What is it in grammar? So grammatically, it's one. Yeah, it becomes an adjective here. It becomes a visheshana. Okay. Okay. Now, what is asit? Asit. Lives. Lives, Illama. There was. You say was. Okay, there was. Was. So, what is it? What is the dhatu for it? Do you know that? Dhatu. It is the lang lakar of the dhatu. As dhatu. Okay. As dhatu. Okay. So you say asti, saha, santi, like that. Asit, asam, asan. Yesterday we did the lang lakar. Remember? So this is the ekavachana. Okay. Okay. Read the. Yeah, you have to read the next line also. Okay. Saha sadhuhu bahu upakaram karoti sma. Karoti sma. Okay. So, what is the translation? You can think of anything? It should have been given in your book also. Yes, I'll guess it. This good man used to help others. Okay, but you know what? Saha will be always that. Eshaha is this. Eshaha is this. Saha is that. So that sadhu. So karoti sma. The sma comes. We have karoti is okay. Do. Why is that sma? What does it denote? What does sma denote? Whenever it comes, it is always sma denotes past tense. Okay. Okay. If I say karoti sma, that means he did. Okay. Okay. Karoti is does, but when sma comes after it, it becomes did. Okay. He used to do help to others. It becomes the meaning that. Yeah, you can do that. That sadhu is to help others. Okay. You can mute yourself. Thank you, Miss. Okay. This side. Visala madam can read. You want to read? Yeah. Hari Om Mata. Hari Om. Padi. Yaha apakaram karoti tasyapi upakaram karoti sma. Yaha வந்து நம்ம அப்புறம் படிச்சுக்கலாம். ஓகே. அபகாரம்ங்கிறது என்ன வச்சனம், என்ன இதுமா, என்ன விபக்தி அது? அபகாரம் த்விதியா விபக்தி ஏகவச்சனம். ஓகே. தஸ்யாபி வந்து எப்படி இருக்குன்னா तस्यापि उपकारं द्वितीया विभक्ति एकवचनं करोति स्मங்கிறது அகரோத் லங்லகார அகரோத்தோட கரோதி ஸ்ம another version. ஓகே. நீங்க மூணு விதமா நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம் சம்ஸ்கிருதத்துல. அத சொல்லுங்க, மூணையும் சொல்லுங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னு. कृतवान् करोति स्म अकरोत्. वेरी धन्यवादः. एकस्मिन् दिने सः गङ्गानद्यां स्नानं कर्तुं नदीं गतवान्. இப்ப ஏகஸ்மின்ங்கிறது என்ன இது? That means என்ன அது என்ன கிராமட்டிக்கல் பெக்குலாரிட்டி சொல்லுங்க. ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவோம், அது வேற விஷயம். ஏகஸ்மின்ங்கிறது என்ன? தினேங்கிறது என்ன விபக்தி?
ओके दिनं दिने दिनानि प्रथमा विभक्ति माता द्वितीया दिने அதுல என்ன கொடுத்திருக்காங்க தினே एकस्मिन् दिने सः தினேங்கிறது என்ன விபக்தி தினேங்கிறது சப்தமி விபக்தி அவ்வளவுதான் சோ ஏகஸ்மின்ங்கிறது ஒரு நாள் சோ ஏகஸ்மின் வந்து விசேஷணம் தினேக்கு விசேஷணமா வருது அதனால ஏக சப்தத்தோட சப்தமி விபக்தி அது ஓகே ஓகே மாதா ஓகே சோ ஏகஸ்மின் அந்த கா கிம் சப்தத்தோட ரூபம் தான் வரும் ஏக சப்தத்துக்கும் ஓகே ஓகே கிம் சப்தம் உங்களுக்கு தெரியும் இல்லையா அதே மாதிரி வரும் அதான் அப்ப ஏகஸ்மின் வந்து விசேஷணமா வருது தினேக்கு சப்தமி ஓகே மாதா சக கங்கா நத்யாம் நத்யாம் வந்து என்ன விபக்தி நத்யாம் ஒரு செகண்ட் மாத்தா டக்குன்னு வர மாட்டேங்கிறது சொல்றேன் நத்யாம் द्वितीया விபக்தி இல்ல சாரி நதியில் ஸ்நானம் செய்யும் விபக்தி அவ்வளவுதான் நீங்க புரிஞ்சுட்டே இல்ல முடிஞ்சு போச்சு இல்ல டக்குன்னு பிளாங்க் ஆயிடுச்சு மாத்தா இந்த சப்தமி விபக்தி ஸ்நானம் கர்த்தும் நதீம் கதவான் நதீம் என்ன விபக்தி நதீம் ஆல்சோ தட் இஸ் நதீம் द्वितीया விபக்தி ஓகே करेक्ट एकवचनं द्वितीया विभक्ति एकवचनं नदीम् ओके स्नानं कर्तुं टू हैव बाथ ओके टू हैव बाथ तुमुन நம்ம இனிமேதா பார்க்க போறோம் ஓகே 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 கர்த்தும் ஓகே மாதா தன்யவாதங்கள் थैंक यू அடுத்து உமா மேடம் ப்ளீஸ் கம் ஆன் இல்ல இந்த சைடு திஸ் சைடு ஐ வாண்ட் ஆஃப்டர் தீப்தி ப்ளீஸ் சார் பத்மாவதி மேடம் the Chandrasekhar sir right Chandrasekhar sir will you be able to do it sir Chandrasekhar sir children madam yes Ashmi madam okay try thank you madam nadi pravahe try pannu nadi pravahe ekah vrishchikah आगतः सः படிச்சிருங்க அதை அந்த லைனையும் படிச்சிருங்க सः साधुः वृश्चिकं दृष्टवान् तं हस्तेन அவ்வளவுதான் சார் அவ்வளவுதான் ஓகே இப்ப நதி பிரவாஹே ஏகः वृश्चिकः आगतः நதி பிரவாஹேங்கிறது என்ன விபக்தி சார் नदी प्रवाहे என்ன மீனிங் சார் அதுக்கு நதி பிரவாஹேன नदी प्रवाहे नदी नदी प्रवाहे नदी வெள்ளத்திலே அர்த்தம் நினைக்கிறேன் சரி இப்ப வெள்ளத்தில் பிரவாகத்தில் எப்படி வேணா ஓடுற நதியில் அப்படின்னு வெச்சுக்கோங்க அப்படி வெச்சேன்டானா அந்த இல் வந்திருக்கு அப்ப என்ன விபக்தி வரும் அது அப்ப சப்தமி வரும் சப்தமி விபக்தி குட் 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 அப்ப சப்தமி வந்திருக்கு அடுத்து விருச்சிகஹ அது வந்து விருச்சிகஹ பிரதமா விபக்தி ஏகவச்சனம் ஏகஹ பிரதமா விபக்தி ஏகவச்சனம் ஓகே அது பிரதமா விபக்தி ஏகவச்சனம் ஓகே ஆனா இந்த இடத்துல அது விருச்சிகத்துக்கு அட்ஜெக்டிவா வருது ஓகே அட்ஜெக்டிவா வருது ஓகே ஓ ஏகஹ விருச்சிகஹ தேர்ட் ஓகே சோ அட்ஜெக்டிவா வருது ஆகதஹ இப்பதான் நான் சொல்லி கொடுத்தேன் அந்த ஆகத கத அப்படிங்கிறது கத கதா கதம் திக்த பிரத்யை சொன்னேன் இப்பதான் சொன்னேன் அதுதான் விருச்சிகஹ புல்லிங்னால ஆகதஹங்கிறது புல்லிங் ஓகே நதி பிரவாகத்துல ஒரு விருச்சிகம் வந்தது சாரி ராமதஹ கிடையாது இது தாத்து இது
Okay, dhatu sir. It is vandadu. Okay, ஒரு விருச்சிகம் வந்தது past வந்து ஓகே. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ கூட ஒரு சென்டென்ஸ் அதுல பார்த்தோம், ஒருத்தர் கூட டவுட் கேட்டாலே பதித்தஹ அப்படின்னு கூட டவுட் கேட்டா இல்லையா, பதித்தஹ பிராப்தஹ பிரதிதம் பிராப்தஹ அப்படின்னு. அது மாதிரி விருச்சிகஹ ஆகதஹ, ஸோ வந்தது பாஸ்ட் டென்ஸ் வந்தது. ஓகே ஓகே. இப்போ வந்து இந்த திருஷ்டவான்ங்கிறது என்ன சார்? திருஷ்டவான் பார்த்தது என்ன என்ன பிரத்யேகம் அது? இப்ப பார்த்தோம் நம்ம இந்த போன லெசன்ல பார்த்தோம். தெரியலையா சார்? தெரியல மேடம், தெரியல. ஓகே சரி. விருச்சிகம்ங்கிறது என்ன விபக்தி? விருச்சிகம் ரெண்டாவது द्वितीया विभक्ति. ஓகே, द्वितीया विभक्ति ஏகவச்சனம். ஏகவச்சனம். திருஷ்டவான்ங்கிறது ஆல்சோ பாஸ்ட் டென்ஸ். சாது விருச்சிகத்தை பார்த்தார். அப்போ பாஸ்ட் டென்ஸ், அது பூதகால இக்தவத்து பிரத்யே. ஓகே, இக்தவத்து பிரத்யே. ஓகே ஓகே சார், யூ கேன் மீட் யுவர் செல்ஃப். ஓகே, உமா மேடம். तं हस्तेन गृहीतवान्, तीरे स्थापितयन्तु प्रयत्नं कृतवान्. ஓகேம்மா, யூ டெல் மீ நவ். தம் வந்து யாரை குறிக்கிறதுமா இங்க? இந்த ஓல்டு செயிண்ட் சாது. சென்டென்ஸோட மீனிங் சொல்லுங்க. तं हस्तेन गृहीतवान्. The saint took the scorpion in his hand and tried to place it on the bag. ஓகே, அது உங்க புக்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்ப தம்ங்கிறது என்ன சப்த சொல்லுங்க. தம் தத் சப்தம். தத் சப்தம். ஓகே, எத்தனாவது விபக்தி இது? द्वितीया. ஓகே, சோ द्वितीया விபக்தி. ஓகே, அப்போ द्वितीया விபக்தியில தம் வருதுன்னா தத் சப்தம் அது வந்து புல்லிங்கவா நபும்சக லிங்கவா ஸ்ரீலிங்கவா? புல்லிங்க. ஓகே, இப்போ கைய ஹஸ்தேன கிரஹீதவான். கிரஹீதவான்னா என்னது? காட். ஓகே, ஆர் காட். with hastena is what vibhakti? hastena tritiya vibhakti. Hastena, what is the meaning? tritiya enna? tritiya ekavachanam. Yeah, but what is the meaning? In his hand. In his hand will come. In na saptami nama varanam. He took the with the hand. Okay, with his hand. Okay, with his hand. hastena with hastena kadati appadina kaiyala. Okay, eat with my hand appan மாதிரி. So இப்போ இந்த இடத்துல இப்போ சொல்லுங்க, தம் யாரை குறிக்கிறது? இது விருச்சிகா. கரெக்ட், புரியுதா? Okay, விருச்சிகா. So this thumb is actually referring to the vrichikam. Okay, yes. So vrichikam hastena grihitavan, he caught that, took it with the hand. Okay, okay. Then tire is what vibhakti? tire saptami vibhakti. kritavan enna pratyay? bhutakala karoti ki past tense kritavan. Okay, I said what pratyay. I didn't ask. அத சொல்லுங்க. ஏன்னா நீங்க கரோதிக்கு கிருத்தவான் சொல்லிட்டேன்னா தப்பா போயிடும். கரோத்தியோட பூத்தகால் வந்து ஆக்கரோத்து தான். ஓகே, okay. Should not say like that. This is a pratyay.
Kavatu pratyay. Okay, thank you. So I think I'm doing the grammar, but உங்களுக்கு meaning புரியும் by now. There was okay, you can mute yourself, Uma madam. So the sadhu was helping everyone. Yaha apakaram, those who do bad to him also, tasya api, for them also upakaram karoti sma, he was helping them too. Ekasmin dine, on one day, Ganga Nadyam, to the Ganga river, he went to have bath in the Ganga river. Nadi pravahe ekah vrikshikah agatah, one vrikshika came. Okay, so sadhu vrikshika vrishtavan, sadhu saw the vrikshika, tam hastena grihitavan. So adai, tam garda adai Tamil, okay, adai kaiyal எடுத்தான், பிடித்தான், எப்படி வேணும், பிடித்தான் தான் கரெக்டான வேர்டு தமிழ்ல. எனக்கு புக்ல என்ன கொடுத்துருக்கானா தெரியாது, ஐ அம் ஜஸ்ட் சேயிங். ஓகே, தீரே ஸ்தாபயித்தும் பிரயத்னம் கிருத்தவான். தீரே தான் அந்த பேங்க், ஸ்தாபயித்தும்னா பிளேஸ், he tried to place it on the bank. Okay, so this is the meaning of what we have done until now. Yeah, so now Uma madam has done. Padmavati madam, inga பண்ணுங்க Uma. किन्तु सः सातेः साधोः हस्तम् अदशत् साधुः तं त्यक्तवान्. ஓகே, இப்போ சாதோஹோங்கிறது என்ன விபக்தி சொல்லுங்க? சாதோஹோ சப்தமியில வருமா? சாதோஹோ, இந்த இடத்துல நீங்க சென்டென்ஸோட அர்த்தத்தை புரிஞ்சுங்க முதல்ல. கிந்து ஆனால், பட் ஆனால் சக, சகாங்கிறது யாரை குறிக்கிறது இங்க? மற்ற சகங்கிறது சக, கிந்து சக, யாரு ரெண்டு பேர் இருக்கா இப்போ? ஒன்னு சாது, ஒன்னு தேழு, ஒன்னு தேழு இருக்கா? இப்ப அடுத்து என்ன மீனிங் அதுக்கு? ஹஸ்தம் அதஷத் அப்படின்னா என்ன மீனிங்? கைய வந்து கையால எடுத்து போடுறதே அது கடிக்கிறது. ஓகே, கடிச்சது. ஓகே, அப்போ கிந்து சஹ, அப்ப இந்த சஹங்கிறது விருச்சிகஹ. ஓகே, விருச்சிகஹ சஹங்கிறது. ஓகே, அப்ப அந்த தேள் கடிச்சது, அப்ப சஹங்கிறது விருச்சிகத்தை குறிக்கிறது. ஓகே, அப்ப சாதோஹோ யாரோட கைய கடிச்சது? அது அந்த ரிஷியோட. ஓகே, சாதுவோட கைய, சாதுவோட கைய கடிச்சது. அப்போ இந்த சாதுங்கிறது என்ன விபக்தி இப்ப சொல்லுங்க? சாதுங்கிறது சொல்லுங்க. திருத்தியால வருமா? ஒத்தரோடுது அப்படின்னு சொன்னோம்னா என்ன விபக்தி? பெரியறது கூடுறது. பெரியது கூடுறது இல்லையே, ஒத்தரோடு. இப்போ உங்களோட பேக், உங்களோட பேக் இப்ப உங்களோட சொந்தமானது. இப்ப ஒரு ராமாவோட பேக், ராமாவோட பேக். ஓகே, ராமனுடைய வருது இல்லையா? அது வந்து ஷஷ்டில வரும் இல்லையா? வெரி குட், ஷஷ்டி விபக்தி தான், கரெக்ட். அப்ப சாதோஹோங்கிறது சாது சப்தத்தோட ஷஷ்டி விபக்தி. புரியுறதா? ஷஷ்டி விபக்தி. புரிஞ்சுதா? பட்டனி ஓரமிக்க தெரியறது இல்ல, பட் நீங்க அந்த அர்த்தத்தை புரிஞ்சுட்டேனாலே உங்களுக்கு புரியணும் என்ன விபக்தி வருதுன்னு சொல்லி. சப்தா படிக்கணுமா? சப்தா படிச்சாதான் இது குரு
குரு சப்தம் மாதிரி எனக்கு ராம சப்தத்தை வச்சு ராமம் ஹரி சப்தத்தை வச்சு ராமம் ஹரி படிச்சா போறாது, குருவும் படிக்கணும். படிச்சிருக்கேன். உக்காரம் சப்தம் இது. குரு மாதிரி குரோஹோ, சாதுஹோ. அடுத்தது சாதுஹு படிங்கோ. அத சாது தம், சாதுஹு தம் த்யக்தவான். இந்த தக்தவான் என்ன? தெக்தவான் வந்து இக்தவது பிரத்யை. இக்தவது பிரத்யை. இது வந்து தம் வந்து இது தகாராந்த புல்லிங்கக திதிய ஏகவச்சனம் திருத்தியா விபக்தி. குட். ஆனா இந்த தம் வந்து யார குறிக்கிறது? சாதுஹு தம் தன்னோட இல்லையா? தன்னோட. தம்முக்கு என்ன மீனிங் தமிழ்ல? இப்பதானே பண்ணினோம், போன சென்டென்ஸ்ல தான் பண்ணினோம். என்னோட தேளோடயா? அந்த விருச்சிகத்தோட. ஓகே, அதனை. இங்க வந்து அதனை. ஓகே, அதனை விட்டான், அதான் தெக்தவான். ஓகே மை கேன் யூ சார். ஓகே, सीतारामन सर. वृक्षिकः जले अपतत्. पुनः साधुः वृक्षिकं गृहीत्वा तीरे स्थापयितुं प्रयत्नं कृतवान्. चलो सर, जले न विभक्ति सर. जले सप्तमी विभक्ति. ओके, अपतत् என்ன லகார? லங்லகார. பதத்தியோட அப்பதத் விழுந்து விட்டது. என்ன போகுது? ஓகே ஓகே. இப்போ வந்து விருச்சிகம்ங்கிறது என்ன விபக்தி? விருச்சிகஹ அப்படிங்கிறது வந்து பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அது விருச்சிகம். விருச்சிகம் நான் கேட்டேன். விருச்சிகம் வந்து द्वितीया விபக்தி ஏகவச்சனம். கிரஹீத்வா வந்து என்ன பிரத்யை? இத்வா பிரத்யை. இத்தவத்து பிரத்யை. तवतु. திருப்பி சொல்லுங்க. तवतु. तवतु प्रत्यय. तवतुलत्वा வராது சார். இல்ல இத்வா. இத்வா பிரத்யை. கிரஹித்வா. त्वा प्रत्यय. त्वा प्रत्यय. அதை கிரஹித பண்ணி திரும்ப கையில எடுத்து தீரே ஸ்தாபயித்தம். त्वा प्रत्यय. கிருத்தவான் என்ன பிரத்யை? கிருத்தவான் வந்தா எக்தவத்து. तीरे என்ன விபக்தி? तीरे सप्तमी विभक्ति. Okay sir. Okay, can you just sir. So விருச்சிகஹ ஜலே அப்பதத். So and what happened? the scorpion வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. ஜலே புனஹனா மறுபடியும் சாது விருச்சிகம் கிரஹீத்வா தீரே ஸ்தாபயித்து பிரயத்னம் கிருத்தவான். அடுத்து திருப்பியும் அதை பேங்க்ல போடுறதுக்கு, கரையில போடுறதுக்கு பிரயத்னம் பண்ணினார். யாரு? சாது. மை phone. Then who has to read the slide? After Padmavati, Adam, it is okay, I forgot her. I always forget somebody. Nirmala madam, can you read? Yes madam, பண்றேன் மேடம். ஆனா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பண்றேன் மேடம். Right one. पुनः वृक्षिकः अदाने मैडम படிக்கிறது இப்போ. पुनः वृक्षिकः अस्तं अदशत्. Again and the first vibhakti वृक्षिकः is first vibhakti. अस्तं आदशत्. Second अस्तं is கையை புடிச்சுட்டு அதஷத் புடிச்சுட்டு. Again வృచ్చిகம் வந்து புடிச்சுட்டு. first vibhakti, second vibhakti, past tense and அதஷத் புடிச்சுட்டு. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் படிங்க. एवं अनेकवारं
साधुः वृक्षिकं गृहीतवान् एवं but still एवं like that அதான் that's an அவ்யயம். அதே மாதிரி அநேகவாரம் many times கிரஹீதவான் என்ன பிரத்யை சொல்லுங்க. கிரஹீதவான் வந்து செகண்ட் விபக்தி ப்ளூரல். அத பாத்துட்டே அத புடிச்சுட்டே அகைன் புடிச்சுட்டு கையால புடிச்சுக்கிறான். ஓகே நிர்மலா மேடம் மியூட் பண்ணுங்க, கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. கிரஹீதவான் cannot be. அது வந்து கிரஹீதான் நீங்க சொல்றது வந்து that is சப்த. நீங்க சப்தத்துக்கும் பிரத்யேக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன். இது வான் அப்படின்னு வந்தாலே தவத்து பிரத்யே நம்ம இப்பதான் பண்ணினோம். வான் கிரஹீதவான் கரெக்ட் கன்ஃபியூஸ் ஆயிட்டு மேடம். கரெக்ட் புரியவே இல்லை ஃபர்ஸ்ட், இப்போ புரிஞ்சுக்கிறேன். தேங்க் யூ மேடம். ஓகே மிஸ்டேக் பண்ண உடனே நல்லா புரிஞ்சுட்டேன். ஓகே யூ கேன் மியூட் யுவர்செல்ஃப். So don't get confused. அது வந்து ராமான் மாதிரி. ஓகே ராமான் ஹரீன் குருன் அது மாதிரி வருது. இது வந்து அப்படி கிடையாது. இது வான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். வான்வதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே நித்யா மேடம் கேன் யூ ரீட் நெக்ஸ்ட். हरि ओम माता. ऋषिकः अपि अदशत्. ऋषिकः வந்து ஏகவச்சனம். अपि அப்படிங்கிறது வந்து அவ்யயானி தானே மேடம்? அது அவ்யயம் சாரி அவ்யயம். அதஷத் வந்து பூதகாலம் ஏகவச்சனம். அதஷத் பிரதம புருஷ ஏகவச்சனம் அதஷத். அடுத்தது நதி தீரே ஏகः புருஷः ஆசீத். நதி தீரே வந்து சப்தமி விபக்தி ஏகவச்சனம். ஏகः புருஷः ஏகः வந்து இங்க வந்து விசேஷனம், புருஷவோட விசேஷனம். அது புருஷः வந்து ஏகவச்சனம், பிரதம விபக்தி ஏகவச்சனம். ஆசீத் வந்து அஸ்தாத்துவோட லங்லகார் பிரதம விபக்தி பிரதம புருஷம் ஏகவச்சனம் ஆசீத். ஓகே ஓகே குட் ஓகே கேன் யூ டெல் சர். सीता लक्ष्मी मैडम साधु महाराजः अयं वृश्चिकः दुष्टः सः पुनः दशति. ஓகே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சாது இருங்க திருப்பி அந்த முதல் வார்த்தை படிங்கோ. சாது महाराजः महाराजा no visargam. okay sadhu maharaja he is calling out to that person. that is sambodhana. okay that is sambodhana padama. I am vrishchikah. இது வந்து vrishchikah வந்து pulling ஏகவச்சனம். துஷ்டக வந்து it's வந்து என்னது harmful. சக வந்து புல்லிங் ஏகவச்சனம். புன வந்து தட் அவ்யயம். தததி வந்து பிரதம புருஷ ஏகவச்சனம் பரஸ்மீபதி. ஓகே ஓகே இப்ப அயம் சப்த சொல்லுங்க. என்ன சப்தம் அது? அயம் வந்து இந்த ஈவன் அது எனக்கு தெரியாது மேடம். பார்த்து இதம் சப்தத்தோடு புல்லிங்கம் ஏகவச்சனம் பிரதமா விபக்தி அயம். ஓகே சோ இந்த விருச்சிகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விருச்சிகம். ஓகே ஓகே இந்த விருச்சிகம் அப்படிதான் கரெக்ட் மீனிங். அப்போ அந்த அயம் வந்து comes as a விசேஷனம் to விருச்சிகா. ஓகே 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 மேடம் தேங்க் யூ. ஓகே so I hope you understand the meaning. திருப்பியும் அவ கையிலேருந்து கீழே விட்டாலும் திரும்ப அது கடிக்கிறது. ஓகே யூ கேன் மியூட் யுவர்செல்ஃப் சீதா லட்சுமி மேடம். ஸோ திருப்பி கடிக்கிறது. அப்போ நதி தீரே ஏகः புருஷ ஆசி. there is a
ஆசீத் there was a man. அப்போ அவ என்ன சொல்றா? சாது மகாராஜ் அயம் விருச்சிக துஷ்டஹ சஹ புனः புனः தசதி. திரும்ப திரும்ப உங்களை கடிக்கிறது கடிக்கிறது. இது கெட்ட. that is bad. okay and okay so after Nitya Parvati Hariharan madam. हरि ओम माता. भवान् किमर्थं तं हस्ते वृथा स्थापयति? பவான் வந்து சப்தமா? என்ன சப்தமா அது? அது வந்து பவத் சப்தம். சகாராந்த புல்லிங்க பவத் சப்தம். கிமர்த்தம் கிமர்த்தம் வந்து அந்த கிமர்த்தம் வந்து வேண்டாம், அது கிமர்த்தம் விட்டுருவோம். ஏன்னா நம்ம கொஸ்டின்ஸ் பண்ணும்போது பண்ணிக்கலாம். இப்ப தம் வந்து என்ன, எதை குறிக்கிறது? தம் வந்து விருஷிகத்தை குறிக்கிறது. இல்ல, பவான் கிமர்த்தம் தம் ஹஸ்தே விருத்தா ஸ்தாபயதி. ஹஸ்தே விருத்தா ஸ்தாபயதி. தம்னா இவரை குடிக்கிறதா இந்த இடத்துல? விருத்தானா இன் வெயின், வேஸ்டா. ஓகே, வேஸ்டா. ஓகே, ஏன் வெச்சுக்கிறேன்? ஏன் வெச்சுக்கிறேன்? தம்னா அப்போ தம் வந்து சாதுவை குறிக்கிறது. தம் ஹஸ்தே, உங்களுடைய கையில். கையில். ஓகே, கையில். குழப்பறேனோ? தம் ஹஸ்தே விருத்தா ஸ்தாபயதி, ஏன் அவசியம் இல்லாம நீங்க கையில வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஏன், அதாவது தம் அப்படின்னாலே அதைன்னு அர்த்தம். ஓகே. ஓ ஓகே, அதை நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அதை ஏன் வீணா நீங்க கையில வச்சிருக்கேன். ஓகே. அப்போ அது அதைனா விருச்சிகம் தானே? டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே ஓகே. விருத்திகம். ஹஸ்தே வந்து இது சப்தமி விபக்தி. ஓகே. ஸ்தாபயதி அது வந்து லட்லகாரம். லட்லகாரம் ஏகவச்சனம். ஓகே. விருச்சிகம் விருச்சிகம் त्यजतु इति उक्तवान् सः. விருச்சிகம் त्यजतु அது வந்து லோட்லகாரம். त्यजतु इति उक्तवान् सः. விருச்சிகத்தை விட்டுடுங்கோ, விட்டுடு. அந்த புருஷக, அந்த ஒரு ஆள் வரானே அவன் சொல்றான். ஓகே. உக்தவான் என்ன பிரத்யை? உக்தவான் வந்து இக்தவத்து பிரத்யை, வதத்துவோட உக்தவான் அப்படின்னு வரும். ஓகே, யூ கேன் மியூட் யுவர்செல்ஃப். ஓகே. பார்வதி சிவராமன் மேடம், நீங்க வாங்க. तदा साधुः उक्तवान् वृश्चिकः क्षुद्रः जन्तुः, दशनं तस्य स्वभावः. तदा न அப்பொழுது, இண்டிக்லைனபிள் அது. साधुः refers to साधु. उक्तवान् तवतु प्रत्यय. वृश्चिकः एकवचनं प्रथमविभक्ति. श्रुद्धः जन्तुः, श्रुद्धः एकवचनं प्रथमविभक्तिः. ஜந்துனா அந்த விருச்சிகத்தை குறிக்கிறது இல்லையா, அந்த அந்த மாதிரி உள்ள ஒரு ஜந்து அப்படின்னு. அப்புறம் தசனம்னா கடிக்கிறது. ஜந்துவோடு அது ஒரு ஜந்து, நம்ம ஜீவ ஜந்து சொல்ல மாட்டோமா அந்த மாதிரி. ஆமா, சுத்ரஹ அப்படிங்கிறது இட் கம்ஸ் அஸ் a விசேஷணம் டு ஜந்து. ஓகே ஓகே ஓகே. அட்ஜெக்டிவ் ஃபார் தட். இப்ப ஜந்துங்கிறது ஒரு கிரீச்சர், ஒரு கிரீச்சர். அப்போ வந்து வைல்ட் கிரீச்சர், லோ கிரீச்சர். சுத்ரஹனா வெரி லோ, அந்த மாதிரி ஒரு வைல்ட் கிரீச்சர். ஓகே, அத புரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே, வைல்ட் லோ கிரீச்சர். ஓகே. தசனம் தஸ்ய ஸ்வபாவம், கடிக்கிறது வந்து அதனுடைய சுபாவம். தசனம் வந்து த்விதியா வச்சனம், த்விதியா விபக்தி ஏகவச்சனம். தஸ்ய வந்து சஹாவோட 6th விபக்தி ஏகவச்சனம். ஸ்வபாவனா அதோட ஸ்வபாவம், ஸ்வபாவ. ஓகே. இப்ப வந்து ஓகே, இப்ப தர்ஷனம் அப்படின்னு நீங்க சொன்னது வந்து இட் இஸ் நாட் துத்தியா விபக்தி, இட் இஸ் தர்ஷனம். The
பலம் பலம் பலே பலானி மாதிரி. ஓகே ஓகே ஓகே. தர்ஷனம் கடிக்கிறது இல்லையா? ஆமா கடிக்கிறது. இட் இஸ் நாமபதம். தர்ஷங்கிற தாத்து வந்து தர்ஷனம் எப்படி நம்ம பட்டுங்கிற தாத்து பட்டணம்னு ஆயிடுறதோ படிப்பு. ஓகே ஓகே ஓகே. பட்டதி பட்டுங்கிற தாத்து பட்டணம் பட்டணம். லிக்குங்கிற தாத்து லேಖனம் அப்படின்னு வருது இல்லையா? அது மாதிரி தர்ஷங்கிற தாத்து வந்து தர்ஷனம். அந்த முதல்ல இப்ப வந்தது அதே மாதிரி தர்ஷனம் சத்ய ஸ்வபாவः. பக்தேன தேவ்யः வரः பிராப்தः அது மாதிரி இல்ல இல்ல கடிக்கிறது. நோ திஸ் இஸ் a noun. கடிக்கிறது இட்ஸ் an abstract. தர்ஷ வந்து நீங்க தாத்து சொன்னீங்க இல்லையா? அப்ப தாத்துனா அது வந்து வர்பா தானே வரும் இல்லையா? கரெக்ட்டுமா. அந்த தாத்துல இருந்து தான் இப்ப அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். பட்டுங்கிறது ஒரு தாத்து. ஓகே ஓகே. அச்சா பட்டணம். பட்டணம் பட்டணம்ங்கிறது ரீடிங். ரீடிங் இஸ் a habit. ஓகே 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 ஓகே. இப்ப புரிஞ்சது. இப்ப அத மாதிரி தர்ஷனா கடிக்கிறது. அதுல இருந்து வர நாமபதம் தான் தர்ஷனம். ஓகே ஓகே. கிரீடா கிரீடுனா விளையாடுறது. இப்ப கிரீடா அப்படின்னா விளையாட்டு விளையாட்டு. ஓகே ஓகே. அதுல இருந்து அந்த தாத்துல இருந்து இந்த நவுன் வருது. ஓகே அண்டர்ஸ்டாண்ட். ஓகே டன். ஓகே ஓகே யூ கேன் மீட் yourself. Okay, I forgot to call before Sita Lakshmi madam. Shanti madam. Yes ma'am. சொல்லுங்க மேம். सः स्वस्य स्वभावं न त्यजति. அடுத்த லைன் இப்ப அடுத்தது படிச்சிருங்கோ. अहं तु मनुष्यः. सः அந்த தேலோட சகன் வந்து அந்த தேல குறிக்கிறது. ஸ்வஸ்யனாக அதோடைய தேலோட ஸ்வபாவம். இது வந்து ஸ்வஸ்ய வந்து ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். ஸ்வபாவம் வந்து த்விதியா விபக்தி ஏகவச்சனம். ந தியஜதி அதோட சுபாவம் வந்து ந தியஜதினாக்க தியஜதினா டு லீவ். தியஜதினா இயல்பா இல்ல விடுறது விடுறது டு லீவ் விடுறது. சுபாவம் ந தியஜதி அது விடுறது இல்ல. அகம் து மனுஷ்யக. நான் வந்து அகம் வந்து பிரதமா விபக்தி ஏகவச்சனம். சப்தம் என்னது? அது என்ன சப்தம்? எதோட ஏகவச்சனம்? எதோட பிரதமா விபக்தி? அது சப்தமா? வாட் இஸ் தி பிராதிபதிகம்? என்னது? அஸ்மத் சப்தம். அஸ்மத் சப்தம். ஓகே. து மனுஷ்யக. தூனா என்னது? தூனா பட். ஆனால் கிந்து தூ ரெண்டு ஒரே அர்த்தம் தான். ஓ சரி. மனுஷ்யக நான் மனுஷனா. மனுஷ்யக பிரதமா விபக்தி. ஓகே ஏகவச்சனம். ஓகே சொல்லுங்க. ஓகே ஓகே. No, you can mute yourself. Yeah. Okay, thank you. We must give chance to everybody. I want to see how everybody is preparing. Radhe madam. Yes. Aham mama parupakara swabhavam katham tyajami iti. சொல்லுங்க. Aham nan अस्मत् शब्दं प्रथमा विभक्ति एकवचनं. मम मम कृते षष्टि. अस्मत् शब्दं षष्टि एकवचनं. परोपकार स्वभावं इदु द्वितीया विभक्ति. कथं त्यजामि त्यजामि अहं न त्यजामि. इदु लट् लकारं उत्तम पुरुषं एकवचनं. गुड गुड. इति வந்து என்னது? इति the apostrophe இருக்கிறதுனால इति. ஓகே. அது என்ன சப்தம் என்னது? அது इति then அவ்யயம். அது அவ்யயம். அடுத்தது படிங்க. यः
अपकारिणाम् अपि उपकारं करोति सः एव साधुः भवति यः अव्ययं அம்மா மேடம் யஹ வந்து அவ்யயம் கிடையாது. அதை நம்ம படிப்போம். இந்த புக்லயே 10th லெசன்ல இருக்கு. யஹ வந்தா whoever அந்த மாதிரி. ஓகே அது வரும் திருப்பியும். So no don't say anything about yaha. Okay apakarinam. Okay apakarinam இது ஷஷ்டி விபக்தியா? ஷஷ்டி தான் வரணும். பகுவச்சனம் அபகாரம் அதுலதான் வரணும். பட் காரின்னு வருது. இட்ஸ் ஓகே. அபகாரினாம். ஓகே ஐ வில் செக் தட் வேர்ட் ப்ராப்பர்லி. அபகாரம் அப்படிங்கிறது அபகாரினாம் சொல்லுங்க. अपि also अव्यय उपकारं करोति. उपकारं द्वितीया विभक्ति. करोति सह करोति. so இது வந்து லட் லகாரம் பிரதம புருஷம் एकवचनं. सः एव अव्यय. साधुः प्रथमा विभक्ति एकवचनं. भवतिங்கிறது again भवत् शब्दம். and bhavati here is a verb. bhu dhatu. sorry ஆமா sorry bhavan da शब्दம். sorry bhavatiங்கிறது correct. okay ma'am. so thank you